சின்னதோட மாமா சொன்ன மாதிரியே பத்திரிக்கையில் நம்ம பேரை போட்டு நம்மளை பெருமைப்படுத்திட்டாரு. இந்த ஊரே பார்க்குற அளவுக்கு சீரை நம்ம சிறப்பாக செய்யணும். பெரியதோர நீ பூங்கொடை விஷயத்தில் கோட்டை விட்ட மாதிரி நான் செல்வி விஷயத்தில் கோட்டை விட மாட்டேன். அதுக்கு தடையா எவனும் வரமாட்டான், விடவும் மாட்டேன். வந்துட்டான் அவன் தாய் மாமா சீர் செய்யறன்னு அந்த பொண்ணுமணி வந்துட்டானே. என்ன சொல்றீங்க? இங்க பாருங்கப்பா, உங்க மாமாவை நானு ஒவ்வொரு தேர்தலிலுமே ஏத்து நிக்கிறவன் தான். ஆனா ஒருபோதுமே அவரை எந்த விதத்திலையும் நான் அவமானப்படுத்தினதே கிடையாது. ஆனா அவ இருக்கிறானே பொன்மணி, சின்ன வயசுல இருந்து உங்க மாமாவோட உப்பு தின்னு வளர்ந்து கொஞ்சம் கூட நன்றி இல்லாத உங்க மாமாவை இந்த ஊரு முன்னாடி சந்தி சிரிக்க வச்சுட்டானே. அது மட்டும் இல்ல, தாய் மாமா சீரை நான் தான் பண்ணுவேன்னு அங்க ஒருத்தர் சபதம் போட்டுருக்கா. தான் கூட எவ்வளவோ எடுத்து சொன்னேன். இங்க பாரு பொண்ணுமணி, இப்பதான் உங்க கல்யாணத்துல உங்க மாமா அவமானப்பட்டு நிக்கிறாரு, உங்க அக்கா பொண்ணு சீராவது அவர் இஷ்டத்துக்கு நடத்திட்டு போறாருன்னு. அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? எனக்கு எங்க மாமா கௌரவம் தான் முக்கியம், எனக்கு என் கௌரவம் தான் முக்கியம்னு சொல்லிட்டா. தாய் மாமா சீரை நான் தான் செய்வேன்னு அந்த சீருக்குண்டான ஏற்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. கல்யாணத்துல மாலை போட்டு மணவரையில ஏமாந்த நீ இதுலயும் ஏமாந்துறாத. ஏமாறுவனா? ஏமாற விட்டுருவனா? அன்னைக்கு நான் அசந்த நேரமா பார்த்து அந்த பொண்ணுமணி பூங்குடி என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போட்டான். இன்னைக்கு வர சொல்லு, அவனா நானான்னு ஒரு கை பாத்துறோம். நீ ஏன்டா டென்ஷன் ஆகிற? வரட்ட பார்த்துக்கலாம். தீட்டி வச்ச வீச்சருவா வீட்டில் பத்திரமா இருக்கு. சத்தம் எவனாச்சும் போட்டானா ரத்தம் பார்க்காம போக மாட்டானுங்க. அட என்னப்பா நீ ஏதோ குடும்பத்தில் ஏதோ ஒற்றுமை நடக்கவேன்னு சொன்னா நீ ஏதோ வெட்டு கொடுத்துன்னு போறிய. பாண்டி, நாம பேசினதுல 2 பையங்களை சும்மா சூடாயிட்டானுங்க. இவனுங்க சூட்டை தணிக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணப்பா.
ஒரு பெரிய பெரிய மனுஷன், உனக்கு நியாயம் நல்லதால எல்லாம் தெரியும். அப்படி இருந்து நீ இப்படியெல்லாம் பண்ணலாமா? இங்க பாருங்க தர்மகர்த்தா, இது என் வீட்டு விசேஷம். நான் யாரையும் வெத்தலை வாக்க வச்சு கூப்பிடல வாங்கன்னு. வந்தீங்களா வயிறார சாப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. தலைக்காத விருந்தாளிக்கு என் வீட்டுல இடம் இல்லை. தங்கராசு, இது உன்னுடைய இன்னும் வீட்டு விசேஷம் தான். ஆனா நாங்க சாப்பிட்றதுக்காக வரல. இப்போ உங்க குடும்ப பிரச்சனை பஞ்சாயத்து வரைக்கும் வந்திருக்குது. அதனால தான் முறைப்படி அவன் தாய்மாமசரை செய்யறதுக்காக வந்திருக்கிறான். இங்க பாருங்க, எங்க அக்கா கூட பிறந்தவன் நானும் சின்னமணி தான். எங்க அக்கா அம்மாளுக்கு முறைப்படி சீர நாங்க தான் செய்யணும். ஏன்னா என் கூட பிறந்த பிறப்புக்கு இது அர்த்தம் செஞ்சனா கூட பிறந்த பிறப்புக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். யாரு கூட பிறந்த பிறப்பு? நான் மாமா சொல்லிட்டாருன்னு ஒரே காரணத்துக்காக அவர் அவமானப்பட்டு அசிங்கப்படக்கூடாதுன்றதுக்காக தான் அக்கா சொல்லிட்டான்னு தாய் மாமங்கிற உறவே இந்த சீரை நான் செய்யலன்னு எங்களுக்காக ஒதுங்கி நிக்கிறான்டா. ஏ தம்பி சின்னமணி, அவன்தான்டா ஏ கூட பிறந்த பிறப்பு. ஆனா எல்லாரோட பேச்ச கேட்டுட்டு இன்னைக்கு வந்து மாமனை தலைகுனிய வைக்கிறியே, நீ யாடா ஏ கூட பிறந்த பிறப்பு? அம்மா, உனக்கு எப்படி உன் புருஷ கௌரவம் முக்கியமோ அதே மாதிரி எனக்கு என் புருஷ கௌரவம் முக்கியம். எனக்கு எப்படி சீர் செஞ்சாரோ மாமா, அதே மாதிரி ஏன் தங்கச்சிக்கு அவர் தான் சீர் செய்வாரு. போது நிறுத்திடி. வெறும் 20 நாள் பொழைச்ச ஓ புருஷனுக்காக இப்படி வருஷம் கட்டிட்டு மக்கள் பேசுறியே. 20 வருஷம் வாழ்ந்த என் புருஷனுக்காக நான் என்ன பேசுவேன்? என்னடா பொம்பளை பேச விட்டுட்டு பொட்ட மாதிரி இருக்க? அன்னைக்கு போனா போதே விட்டுட்டு போனேன். இன்னைக்கு முடிஞ்சா நீ சீரை நிறுத்தி பாடுறா. பொண்ணுமணி, உனக்கு எனக்கு பேச்சு கிடையாது. எங்க மாமாட்ட உரிமை இருக்குது, அதை நான் பேசுகிறேன். என்னடா மாமா? ஏடா நான் பந்தியிலேயே இடம் இல்லைங்கிற, இலையோட்டிட்டு வர. சீரியா வேண்டாம் விடுண்ணா. சீரி யார் செஞ்சாதான் என்னன்னா நாம தாய் மாமா இல்லைன்னு ஆயிருமாண்ணா. தேவையில்லாம பிரச்சனை பண்ணா போனா. நீ ஏடா அப்படி பேசுற? டேய், நம்ம 3 பேரும் உடம்புல வர்றது ஒரே ரத்தம்டா. அக்கா பொண்ணுக்கு அக்காளுக்கு குழந்தை பிறந்த உடனே சக்கரை தண்ணி ஊத்துறதுல இருந்து கொஞ்சம் வளர்ந்து பெரியவளான உடனே மடியில் வச்சு மொட்டை அடிச்சு காது குத்துறதுல இருந்து சகல சீரிய செய்யறது இந்த தாய் மாமா உறவுடா. எக்கா இருந்த கொண்டும் அந்த உறவு மட்டும் யாருக்காக விட்டு கொடுக்க கூடாதுடா. என்னடா மாமன் முறை போட்டு மாட்டுது? வெளியே போடா. டேய், அதற்காக நீ யாரா? ஏப்பா தங்கராசு, உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம்ப்பா. இனி எப்படி உங்க பிள்ளைகளுக்கு எப்படி அவங்க மாமனும் அதே மாதிரி உங்க பிள்ளைகளுக்கு அவங்க மாமன். அதை விட்டுட்டு பொண்ணுமணி தான் அவங்க சீர் செய்யணும். அதை விட்டு ஏதாவது செஞ்சா உங்க வீட்டு விசேஷத்துக்கு நாங்களும் வர மாட்டோம், இந்த ஊர்ல யாரும் வர மாட்டாங்க. பொண்ணுமணி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள போய் சீர் நீயே செய்யப்பா. கொஞ்சம்
வந்தானே அடிமரப்பா இனிப்புக்காரு எப்போதுமே துணிச்சக்காரு எங்களுக்கெல்லாம் என்ன பாண்டி, என்னாச்சு? முடிஞ்சுதப்பா, முடிஞ்சுது. என்னையாட அந்த தங்கராசு ஆட்டம் முடிஞ்சுதப்பா. நாம நினைச்ச மாதிரியே அந்த பொண்ணுமணியே சீர் செஞ்சு அவன் மூஞ்சில கரிய பூசிட்டாப்பா. இப்படி ஒரு அவமானத்தை அவ வாழ்க்கையிலேயே சந்திச்சிருக்க மாட்டா. டே பாண்டி, அவன் அகுமான படன்னு அதை பார்த்து நாம ஆனந்தம். பாண்டி, இந்த 25 வருஷமா நம்மளை தோக்கடிச்சிட்டு வந்தானல்ல, அவனை பழி வாங்க இதுதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம். முப்பத்தா நமக்கு கால நேரம் கூடி வந்திருக்குது. அது பாண்டி, அந்த பொன்மணிய அவன் குடும்பத்திலிருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்த மாதிரி அவன் சொந்த பந்தம் அத்தனை பேர்த்தையுமே அவங்கிட்ட இருந்து பிரிச்சு அவன் நண்பன் அவன் கட்சிக்காரனு அவனை பிரிச்சு இந்த செம்பிளிச்சாம்பளையம் சின்ன மாரியம்மன் திண்ணில அவனை தலைகுனிய வைக்கணும்டா. அது மட்டும் இல்லப்பா, இனிமே இந்த ஊர்க்காரங்களை பத்தி அவன் நினைச்சு கூட பார்க்க கூடாது. அவன் குடும்பத்தை நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நாளும் பிரச்சனையை தீக்க தீக்க அவனுக்கு இன்னொரு பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கணும். நமக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குதுன்னு அதை நினைச்சு நினைச்சு அணுவணுவா சாகணும்பா. டே பாண்டி, அவன் நமக்கு எதிரியா இருக்க வரையில அவனை கொஞ்சம் கொஞ்சமா தாண்டா பழி வாங்க முடியும். அதே நாம அவனுக்கு துரோகியா மாறிட்டா இந்த ராகு கேதுல சிக்கனவன் கூட தப்பிச்சுக்கலாம். ஆனா சூதுல சிக்கனவ சப்பிச்சதா சரித்திரமே இல்லைடா. என்னப்பா சொல்ல வரீங்க? டே பாண்டி, பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுன்னு சொல்லுவாங்க. முதல்ல அவங்கிட்ட உறவு வச்சுக்குவோம், அப்புறம் அவனை ஒளிச்சு கட்டுவோம். அப்பா, இப்பதாப்பா உங்க திட்டமே எனக்கு தெரியுது. இப்பதான் இந்த செந்தூர பாண்டிக்கு நடிக்கவே ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கீங்க. இனிமே பாருங்க என் நடிப்ப. ஏய் பாண்டி, புள்ள அப்ப 8 அடி வாஞ்சா புள்ள 16 அடி வாய் வாம்பாங்க. ஆனா நீ 36 அடி பாஞ்சிருவீடா. வா தம்பி போலாம். டேய் சின்ன தம்பி, எதுக்கு எடுத்தாலும் வாயை பழக்காத. நான் ஃபர்ஸ்ட் பேசி முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்ல போகிறேன். என் நண்பரும் சேர்ந்து கட்சி ஆரம்பிக்க போகிறோம். அதில் இவர் செயலாளர், நான் செயலாளர், இவர் தலைவர். இப்படி பேசினீங்கன்னா இந்த ஆயா கூட உனக்கு ஓட்டு போடாது.
பின்ன எப்படிண்ணே பேசுறது? அண்ணன் தலைவர் எப்படி பேசுறது பார். அன்பு வாக்காள சொந்தங்களே, இங்கே வந்திருக்கும் அக்கால் மகள்களே, மாமன் மகள்களே, மாமன் மகளையும் அக்கால் மகளையும் சைட் அடிக்க வந்துள்ள மாமன் மகன்களே, அப்படி போடு, என்னுடைய காதலன் எங்கே என்று தேடும் காதலிகளே, அப்படி போடுண்ணா. காதலனை தேடிக்கொண்டிருக்கும் காதலன்களே, 10 ரூபாய்க்கு வெத்தலை வாக்கு வாங்கி பக்கத்தால புடிச்சுட்டு துப்பிட்டு இருக்கிற கிளையமார்களே, கிழவன்மார்களே, இந்த வருஷம் உங்களை நம்பித்தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். வர வழியில் கூட எங்க டிடிசி கம்பெனி ஓனர் சக்திவேல் சொன்னாப்படி டிவிகேல ஜாயின் பண்ணிக்க. அது மட்டும் முடியாது தலைவரே, நான் தனியா ஒரு கட்சி ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லித்தான் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன். என்ன கட்சிண்ணா? டேய் அதெல்லாம் பேசி முடிச்சாச்சு. நான் தான் தலைவர், நீ செயலாளர். வரும்போது தருமை என்ன சொல்ல தெரியுமா, எனக்கு மதுவிலக்கு பிரிவு பிரிவு கொடுன்னா. ஏன்னா கட்சியே இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிக்குது. மதுவிலக்கில் கேட்டா எப்ப தரது நான்? கட்சி பேர் என்னன்னா? யோ என்னையா 2 பேரும் வெள்ளை சொல்ல நினைக்கிறீங்க? கட்சிக்கு இது ஓபன் பண்ணிட்டீங்களா இல்ல பொண்ணுக்கு இது பார்க்க போறீங்களா? அதுவும் கரெக்டு தான். எத்தனை நாளைக்கு தான் அடுத்தவங்களுக்கு நாங்கள் கொடி எடுத்து ஆட்டிட்டு போறது? அதனால தான் நாங்களாம் ஒரு சுயமா ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டோம். அப்படியா? ஆமா, உங்க கட்சி பேர் என்ன? அவன்கிட்ட கேளு, தெளிவா சொல்லுவா. இந்த தங்க கொஞ்சம் நீ சொல்ற, உங்க கட்சி பேர் என்ன? எங்க கட்சி பேரா? அதுவா மா மா கா. செத்து போச்சு என் கட்சி, செத்து போச்சு. என்னது? ஆளையும் பாரு மண்ணையும் பாரு. டேய் என்ன மாமாக்கா? மாமாக்கா சொல்லு. மாமாக்காவா? புரியுற மாதிரி சொல்லியா? மது குடிப்போர் மக்கள் கட்சி. என்னது? மது குடிப்போர் மக்கள் கட்சி. நல்ல வேலைங்க. டேய் தம்பி, ஓட்டருக்கு கோழி பிரியாணிக்கு வாக்களிக்கும் வாக்காள பெருமக்களே, வருகின்ற தேர்தலில் கோட்டர்பாடு சின்னத்தில் எடு, அதை டக்குனு எடு, நடத்துற கோட்டர்பாடு சின்னத்தில் வாக்களித்து பெரிய வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். டேய் சத்தியமா சொல்றேன், உன் பொண்டாடி தவிர எவனும் ஓட்டு போட மாட்டான் அவனுக்கு. நான் என்ன சொல்லிக்கிறேன், எப்படி பேசணும்னு வரப்ப சொல்லி கொடுத்தேன்டா. அன்பு சொந்தங்களே, கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் ஆசைப்பட்டு உங்கள் வாக்குகளை அளிக்கும் குடிமகன்களே, புருஷனுக்கு சோறு போறீங்களோ அதெல்லாம் முக்கியம் இல்லை, என் கட்சிக்கு ஒரு ஓட்டு போட்டுருங்க. அப்படி கேட்டு போலாம் ஓட்ட. சரியா? கட்சிக்கு வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? பண்ணி கிழிக்க போறீங்க? அப்படி கேளு. சாதாரணமாலாம் விட்டுற மாட்டோம் மக்கள், எங்க மக்களை. ஏழைகளுக்கு விவசாயிகளுக்கெல்லாம் எப்படியெல்லாம் லோன் தராங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு குடிமகன்களுக்கும் எல்லா ஒயின் ஷாப்லையும் லோன் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஆதார் கார்டை ரோட்டு வேலை பணம் எடுக்கிற மாதிரி ஆதார் கார்டு கோட்டை கடையில் கொடுத்தாலே போதும். அது 1 கோட்டரா 2 கோட்டரா 3 கோட்டரான்னு கேட்கு. ஒரு நாளைக்கு எங்கள் கட்சியில் இருக்கிறவர்களுக்கு 5 கோட்டருக்கு மேலே இல்லை. இந்த முழு செலவு எங்கள் கட்சியே ஏற்றுக்கு. யோ நீ சொல்லிட்டு போயிடுவேன், எவன்ல லோன் கொடுக்குறவன் கொடுக்கவே மாட்டான், லோன்லாம் அலைய விட்டுட்டு இருப்பான். அதெல்லாம் கொடுத்துருவாங்க. யோ உங்க கட்சியில பெண்களுக்குன்னு எந்த தட்டமும் இல்லையா? இல்ல எப்படா கேப்பீன்னு பார்த்தேன், கேட்டேன். கேளு. அதில் ஒன்றும் கவலைப்படாத, பெண்களை மட்டும் சாதாரண விட்டுற மாட்டேன் நான். இங்கே பாரு, ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கு ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனு. அது மட்டும் கிடையாது, டெய்லி 5G டேட்டா ஃப்ரீ. எனி டைம் 24 மணி நேரம் நோண்டிட்டாக்கலாம் போன புருஷமார்கள் நிம்மதியாக விடவே தேவையில்லை. யோ உங்க ஐடியா அது மட்டுமா? சரி கர்மத்தை. அது மட்டுமா? 3 வேளை சாப்பாடு இலவசமா மறங்குறோம். ஏன்னா பொம்பளைங்க செல்போனை பார்த்துட்டு சோறாக்குறதே இல்லை. இந்த கஷ்டத்தை போக்கத்தான் எங்கள் திட்டம். யோ உங்க திட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க கட்சியில சேரணும்னு என் மனசு துடிக்குது. அதுதான் நானும் ஆசைப்பட்டேன். டேய் சின்ன தம்பி, நான் முடிவு எடுத்துட்டா, இனிமே இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் இவதான். நான் தலைவர், நீ செயலாளர். அப்ப நானு நீ தாண்டி பொதுச் செயலாளர். கட்சியே உங்க கையில் ஒப்படைச்சிட்டேன், புரியலையா? ஓ என்கிட்ட தான் இருக்கா? இப்ப நம்ம கட்சி பேர் நம்ம சொன்னி, என்ன கட்சி பேரு? ஆமா, இப்போ என்ன பண்றோம், நம்ம கட்சியை டெவலப் பண்றோம். நான் சொல்றது அப்படியே சொல்லணும். சொல்லு. நமது கட்சி மாமாக்கா. நமது கட்சி சொல்றேன். கட்சி மாமாக்கா. நமது கட்சி மாமாக்கா. நமது கட்சி மாமாக்கா. நமது சின்னம் கோட்டர் பாட்டில். சின்னம் கோட்டர் பாட்டில். நமது சின்னம் கோட்டர் பாட்டில். கோட்டர் பாட்டில் குடுறா நாயே, கோட்டர் பாட்டில் குடுறா, கோட்டர் பாட்டில். மக்களே விடைபெறுகிறேன், நன்றி வணக்கம்.
மாமா சொல்லு தமிழ்ச்செல்வி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு தமிழ்ச்செல்வி, என்ன முக்கியமான விஷயம்? மாமா, நான் உங்களை மனசார விரும்புகிறேன். என் மனசு பூரா நீங்கள் தான் இருக்கீங்க. தினமும் எனக்கு உங்கள் கூடயே இருக்கணும். உங்களை பார்க்காம என்னால் இருக்க முடியல மாமா. காலம் பூரா உங்கள் கூட சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்படுறேன் மாமா. தமிழ்ச்செல்வி, இது ரெண்டும் கெட்ட வயசு தமிழ்ச்செல்வி. இந்த வயசுல எல்லா பொண்ணுங்களுக்கும் ஏற்படுற உணர்வு தான் உனக்குள்ளே ஏற்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் நீ முக்கியத்துவமே கொடுக்காத தமிழ்ச்செல்வி. இங்க பாரு தமிழ்ச்செல்வி, உன் அக்காவும் என் அண்ணனும் ஓடி போய் 4 வருஷமாச்சு. இந்த 4 வருஷத்துல அந்த அவமானத்தை தாங்க முடியாம நிம்மதி இல்லாம தவிக்கிறாங்க தெரியுமா? நீ என்னடானா, இங்க பாரு தமிழ்ச்செல்வி, நீயும் நானும் மறுபடியும் அவங்க தலைவருங்கிற மாதிரி காரியத்தை செஞ்சிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் தமிழ்ச்செல்வி. ஏமாம்மா, நான் என்ன அக்கா மாதிரி கல்யாணத்தன்னைக்கு ஓடி போறேன்னு சொல்றேனா? அக்கா கல்யாணத்தன்னைக்கு ஓடி போனனால தான் அப்பாவுக்கு அவமானம். நான் அந்த மாதிரி ஒன்றும் சொல்லலையே. நம்ம 2 பேர்த்தோட விருப்பமும் அம்மா பாட்ட சொல்லுவோம். அவங்க மனப்பூரா சம்மதிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாமாம்மா. தமிழ்ச்செல்வி, நீ உன்னோட ஆசைகளையும் கனவுகளையும் மட்டும்தான் நீ நினைக்கிற. ஆனா நான் என் அக்காவோட வாழ்க்கையும் என் மாமாவோட கௌரவம் தான் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இங்க பாரு தமிழ்ச்செல்வி, உன் மனசுல என்ன நினைச்ச ஈரம் கூட இன்னும் காஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த ஈரம் காயறதுக்கு முன்னாடி உன் மனசுல இருந்து என்ன அழிச்சிரு தமிழ்ச்செல்வி. எந்த காலத்திலையும் நீ நானும் ஒண்ணு சேரவே முடியாது தமிழ்ச்செல்வி. இங்க பாரு தமிழ்ச்செல்வி, உங்க அப்பா அம்மா யாரை கல்யாணம் பண்ணி சொல்றாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ற வழியை பாரு தமிழ்ச்செல்வி. மாமா, ஒவ்வொரு பொண்ணும் தனக்கு வரப்போற புருஷன் இப்படிதான் இருக்கணும்னு ஒரு பெரிய மனக்கோட்டையே கட்டி வச்சிருப்பா. என் மனக்கோட்டையிட்ட நீங்க மட்டும்தானே மாமா இருக்கீங்க. தமிழ்ச்செல்வி, மனக்கோட்டை கட்டுறது தப்பு இல்லை. ஆனா நீ என்னடானா மண்கோட்டை கட்டிட்டு இருக்கிற. அந்த மண்கோட்டை எப்பயாச்சும் ஒரு நாள் கரைஞ்சிரும் தமிழ்ச்செல்வி. இங்க பாரு தமிழ்ச்செல்வி, என் அண்ணன் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தும் என்னை ஏன் உங்க அப்பா உங்க வீட்டில் வச்சிருக்காரு தெரியுமா? என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தமிழ்ச்செல்வி. அந்த நம்பிக்கை நான் என்னைக்குமே பாழாக்க விரும்பல தமிழ்ச்செல்வி. மாமா, என் அக்கா கையில விஷ பாட்டில் எடுத்ததுக்கு அப்புறம் தான் என் மாமா அவ கழுத்துல தாலியே கட்டியிருக்காரு. அதே மாதிரி நானும் என் கையில விஷ பாட்டில் எடுத்ததா நீங்க எனக்கு கிடைப்பீங்களா மாமா? ஏய், உனக்கு பைத்தியமா முடிச்சிருக்க. ஆனா திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிற. நீ கேட்கற மாதிரி இல்ல. நீ எதையா குடிச்சு சாவு, நான் உனக்கு கிடைக்க மாட்டேன். கிடைப்பீங்க மாமா, நீங்க எனக்கு நிச்சயமா கிடைப்பீங்க. உங்களை அடையாம நான் சாக மாட்டேன் மாமா. ஏய் பெரியதோர, இந்த காலத்துக்கு திவர பாத்தியாடா? முளைச்சு 3 இலை விடல காதல் கேக்குதா? காதல் இப்போ போய் மாமா கிட்ட சொல்லி இவளை கைய காலை உடைக்க சொன்னா தான் எல்லாம் சரியாகும். அவசரப்பட்டு மாமா கிட்ட சொல்றது பெருசு இல்லை. அதுவே அவங்களுக்கு சாதகமா போயிடக்கூடாது. என் கல்யாண நாள்ல கறியை பூசிட்டு போனாலே பூங்குடி. அதே மாதிரி இவனுங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்றானுங்களேன்னு இந்த அத்தை மாமா மனசை மாத்தினாலும் மாத்திடுவான். அதனால நாம போய் மாமங்கிட்ட பொண்ணு கேட்டதா இருக்கவே கூடாது. மாமனே வந்து பொண்ணை கட்டித்தரேன்னு சொல்ற அளவுக்கு சந்தர்ப்பத்தை நமக்கு சாதகமாக. டேய், அக்கா தங்கச்சி கட்டி
அத்தனை சொத்தையும் அனுபவிக்கலாம்னு நாம நினைச்சா அந்த ஆசையில அந்த பொண்ணுமணி மண்ணள்ளிட்டு போயிட்டான். ஆட தங்கச்சியை கட்டி பாதி சொத்துக்காச்சு பரிசு போடலான்னு பார்த்தா அந்த பரதேசி நாய் அந்த தரங்கட்ட நாய் மேல ஆசைப்படுறான். விடமாட்ட அவளை எனக்கு மனைவியாக்கி எல்லா சொத்தையும் நம்மள அனுபவிக்கிற மாதிரி நான் செய்வேன். என் பேர் சின்னத்துறையிலடா. ஏ சின்னதுரை, மாமன் நம்மளை நல்லவங்களும் நினைக்கிற வரைக்கும் தான் நம்ம நினைச்ச காரியத்தை எல்லாம் சாதிக்க முடியும். நாம கேட்டவனு தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்க, வயசுல இருந்து பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போயிடும். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நமக்கு சாதகமா அமையட்டும். அதுக்கப்புறம் அந்த நாய்களுக்கு சாவு மணி அடிப்போம்டா. மாமா, டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு குழந்தை நல்லா அழகாக வளர்ந்துருக்கு அப்படின்னாங்க. மாமா, எனக்கு ஒரு ஆசை. இங்கே வாங்களே, எனக்கு பிறக்க போகிற குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கணும். நான் பொண்ணாக பிறக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒன்று தான் ஒரு வீட்டுக்கு மகாலட்சுமி. ஐயோ, பொண்ணு பிடிக்காதுன்னு இல்லை, பொண்ணு எனக்கு பிடிக்கும் மாமா. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு பையனா ரொம்ப விருப்பம். ஏன் சொல்கிறேன்னா, எங்கள் அம்மா வயிற்றில் நான் இருக்கும்போதே பையனாக இருக்குன்னு நினச்சாரு. ஆனால் நான் பொண்ணாக பிறந்துட்டேன். இப்போது நமக்கு பையன் பிறந்தா அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார். இதனால கூட அவர் மனசு மாதிரி நம்மளை ஏற்றுக்கலாம்ல மாமா. அப்படி ஒரு நப்பாசை, வேற ஒன்றும் இல்லை மாமா. கவலைப்படாத முங்கடி, நம்ம பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் அப்பா அம்மாவும் வந்து நம்ம கூட சேர்ந்துருவாங்க. என்ன மாமா, என்ன மாமா அப்படி பார்க்குறீங்க? மாமா, என்னை திட்டக்கூடாது. நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது குடிக்க தண்ணி எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். எனக்கு வெயிலில் நடந்து வந்தது ஒரு மாதிரியா இருக்கு மாமா. குடிக்க தண்ணி வாங்கிட்டு வரீங்களா? தண்ணி பேசாம வா. நாம பெத்த பிள்ளைங்க இப்படி நடுத்தெருவில் யார் இல்லாத நாதி இல்லாம படுத்திருக்கா. என்ன எதுன்னு போய் பார்க்க வேண்டாமா? முகடி லட்சுமி, நான் அவளை உசுரா வளர்த்தன. ஆனா அவன் என்ன உசுரோட கொண்டுட்டு போயிட்டான். இனிமேல் அவ யாரோ நாம யாரோ. என்னங்க, உங்க கோவம் நியாயமானதுதான். ஆனா அது இந்த மாதிரி நேரத்திலே வெளிக்காட்டுவீங்க. சரிங்க, அவங்கள நீங்க பெத்த பிள்ளையாவே நினைக்க வேண்டாம். ரோட்ல கிடக்கிற யாரோ ஒருத்தி ஆனாதான் நினைச்சுக்கோங்க. அவ வயிற்று பிள்ளை தாச்சு, மயக்கத்துல தண்ணி கூட இல்லாம கிடக்கா. ஒரு தண்ணி குடுத்துட்டு வந்துடுறங்க. லட்சுமி, நீ எனக்கு பொண்டாட்டியா இருக்கணுமா இல்ல உன் பொண்ணுக்கு தாயா இருக்கணுமாங்கிறத நீயா முடிவு பண்ணிக்க. நீங்களா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நம்ம பிள்ளைக்கு காய்ச்சல் தெரிஞ்சோட நம்ம குலதெய்வ கோயில போய் வேண்டுதல் வச்சு 10 கடாவை இவளுக்காக பலி கொடுத்தீங்களே. இன்னைக்கு உங்க வரட்டு கௌரவத்துக்காக அவளையே நீங்க பலி கொடுக்க பாக்குறீங்களே. இது நியாயமா? இல்ல லட்சுமி, இப்படியே மானத்தை வாங்கிட்டு போவான்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கா செப்பு தொலைஞ்சிட்டு போறான்னு விட்டு இருப்பேன். எப்ப 4 பேருக்கு முன்னாடி என்ன தலை ஊனி வச்சாலும் அன்னைக்கே அவ என்ன செத்துட்டா. பாருங்க, நீங்க வேணா பெத்த பிள்ளைய செத்துட்டான்னு விட்டுலாம். ஆனா அவளை நான் 10 மாசம் சுமந்து பெத்தவங்க, மாறு வலிக்க பால் கொடுத்தவ, மடியில போட்டு வளர்த்து அவளை மகாலட்சுமியா பார்த்தவ. ஒரு பெத்த தாய
மகளுக்கு ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்கலையே. இந்த ஊருக்கு ஏச்சுக்க பேச்சுக்கோ, என்ன ஆளாக்கிடாதீங்க. உங்க காலில் விழுந்து கேச்சு கேட்கிறேன், தண்ணி என் பிள்ளை கொடுக்கறதுக்கு அனுமதி கொடுங்க. அவளுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்க எடுக்கதை அனுமதி கொடுங்க. ஐயோ எடுங்க எடுங்க, தண்ணி கொடுக்குறேன். ஐயோ போங்கடி, என்னமாச்சு உனக்கு? இதம்மா மாமா வந்துட்டேன். பொன்னுமணி பூங்கொடி கல்யாணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேலாகுது. நாம் அவனை பழிவாங்க போட்ட திட்டம்ல கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே கிடக்கு. முதல் ஆட்டத்தை நமக்கு சாதகமாக முடிச்சிட்டோம், 2வது ஆட்டத்தை எப்படிப்பா தொடங்குறது? பாண்டி, நான் முதல்ல சொல்ற மாதிரி தான், பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுன்னாமாங்க. அதைத்தான் இப்ப செய்ய போறோம். அதுக்கு இப்பதான் நேரங்கால கூடி வந்திருக்குது. நானு என்னப்பா சொல்றீங்க? சம்மதமே இல்லாம நம்மளை பகைச்சிட்டானல்ல அந்த தங்கராசு, அவன் நாட நான் சம்மதியாக போறேன். அதுக்கு அவ ஒத்துக்குவானா? அவ ஒத்துக்கிட்டாலு ஒத்துக்கலைனாலு நமக்கு நல்லதுதான். எப்படிப்பா சொல்றீங்க? பாண்டி, அவன் பொண்ணை நமக்கு கொடுக்க ஒத்துட்டானா, அவன் பொண்ணை வச்சு அவன் பதவியில நான் போய் உட்காந்துக்குவேன். அப்படி ஒரு வேளை அவன் பொண்ணை கொடுக்கலைன்னா பெரிய பொண்ணு கல்யாணத்துல அவமானத்தை ஏற்படுத்தின மாதிரி அவன் சின்ன புள்ள கல்யாணத்திலையுமே அவமானத்தை ஏற்படுத்த வேணும்டா. 2 தடவை அவமானப்பட்டதுக்கு அவன் பாதி உசுறு போயிருச்சு. 3வது தடவை அவமானப்பட்டா முழுசா செத்துருவான்ப்பா. சாகட்டும், அவன் சாகட்டும். இந்த 30 வருஷமா அப்படியே என் நெஞ்சுக்குள்ள சும்மா கொழுந்து விட்டு எரிஞ்சதே அந்த நெருப்பு, அவன் என் அடங்கு. இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? பாண்டி, அவன் வீட்டுக்கு நாம பொண்ணு கேட்க போறோம். அது வரைக்கும் பொறுமையா இரு. என்ன பொறுமையா இருக்கிறதா? சும்மா போகிரித்தனமா சுத்திட்டு இருந்துட்டு போய் பொண்ணு பார்க்க போலான்னு ஆசையை வேற வளர்த்துட்டு போறீங்க. இனிமே எங்க பொறுமையா இருக்கிறது? இந்த செந்தூர பாண்டிக்கு அந்த செல்விக்கு பொருத்தம் எப்படி இருக்குன்னு இப்ப பாருங்க.
பார்த்திருந்தோம் காதலுக்கு தூதுவிட்டு ஓருடனாய் சேர்ந்திருப்போம் கல்யாண காலந்தொட்டு ஈருடனாய் பார்த்திருந்தோம் காதலுக்கு தூதுவிட்டு ஓருடனாய் சேர்ந்திருப்போம் கல்யாண காலந்தொட்டு பத்தினி என்னையா உனக்காவது ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது? துபாய் செண்டுடி, துபாய் செண்டு. துபாய் சண்டா எங்க காட்டு. துபாய் சண்டா அந்தியூர் சண்டா. அந்தியூர் சந்தையில் கட்டில் கடையை போட்டு வித்துட்டு இருந்தாங்க. துபாய் செண்டுன்னு வாங்கிட்டு வந்தேன். யோ நல்லா இருக்கியா? அப்படியே 100 ரூபாய்க்கு 2 பிரான்னாங்க. எவ்வளவு தர இதெல்லாம் சனினே? 100 ரூபாய்க்கு 2 பிரான்னாங்க. சரி நல்ல விலை கம்மியாக தான் இருக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். இந்தா வேற என்ன எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குற? வேற என்ன வாங்கிட்டு வந்துருக்குற? வேறா சுடுகாட்டு பக்கத்தில் பூ வித்துட்டு இருந்தாங்க. அப்படியே இந்தா பூ வாங்கிட்டு வந்துட்டேன். யோ சுடுகாட்டு பக்கம் பூவா? அதெல்லாம் இருக்காங்க, நீயே வச்சுக்கோ. இந்தா அப்புறம் நானா வச்சுக்கிட்டேன். ஆமா அப்புறம் சுடுகாட்டில் இருக்கிற பூ நானா வச்சுக்கிட்டோம். நீ அது தங்க விட்டுக்கோ. என்ன நின்றுட்டு இருக்கிற? ஆமா வேற என்ன? டா நீ பேசு, நான் நிக்கிறேன். என்ன நம்மளாம் வாங்கி கொடுக்குறேன். அந்த நாய் ஒரு கடலை மிட்டாயாவது ஒரு குச்சி மிட்டாயாவது வாங்கி கொடுத்துப்பானா? அவன் மட்டும் இன்னைக்கு வரட்டு கடப்பாறையிலேயே தேங்காய் வடக்கார கடப்பாறையில் எடுத்து ஒரே அடி அடிச்சிடறோம் பாரு. யோ அவன் அடிக்கிறது கடப்பாரு, அதுக்கு நீ உன் கையிலேயே அடி, அவன் செத்து போயிடும். வாட்டு வாட்டு அந்த நாய் வாட்டு. வா ஏண்டா கடப்பாறை எடுத்து ஒரே அடி அடிப்பேன், நான் செத்து போயிருவேன். ஒரு சிந்தளவா
அவனாவது கடப்பார நீ இருக்கிற சைஸுக்கு ஓங்கி அடிச்சா நான் செத்து போயிருந்தாமா. ஆமா லவ்ஸ் ஆமாண்ணா லவ் பண்றேண்ணா. யோ ஆமாயா நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப டீப்பா லவ் பண்றோம். உனக்கு என்ன லைட்டா போறாமதா இந்தாடா கர்மானங்கட்ட எப்படி நிக்கிறான் பாரு. கண்ணு என்ன அவனை பத்தி அவன் உன்னை பத்தி இது தப்பா பேசுறானா? அவனையா அவன் செருப்புல அடி தப்பா பேசினானா? இங்க பாரு நான் அவனை லவ் பண்றேன் கழட்டி விட்டு ஓடுறோம்னு வச்சுக்க தெரியுதா? அறுத்து விட்டுரும் ஜாக்கிரதை மேல இருந்துக்கோ. சரி 1000 இருந்தாலும் என் தம்பி யாரவன் சின்ன தம்பி உங்க ஒன்று வா இந்தா ஒன்று சொல்கிறேன் கேளு. எப்பவுமே வந்து பத்தினிக்கு இந்த அப்பா அம்மா விளையாட்டெல்லாம் அந்த அளவுக்கு பக்குவம் பத்தாதரா. வேணா கொஞ்சம் ட்ரைனிங் காட்டு உனக்கு காட்டுங்கிறேன். ஏன்னா உள்ள வரேன் என்ன நான் பத்தினி தானே கட்டிக்குவேன். சரிடா அந்த கிரகத்தை கட்டி தொலைஞ்சி போ. உங்க ஒன்று சொல்லுவா ஓ என்ன கேட்டு வா. இன்னொரு அட்வைஸ் பண்ணுறேன் கேளு. எப்பவுமே வாழ்க்கையில் சைக்கிள் பழகலான்னு முடிவு எடுத்துட்டா பழைய சைக்கிள் வாங்கி ஓட்டி பழகணும்டா. புது சைக்கிள் ஓட்டலான்னு ஆசைப்படாத. ஏன்னா அங்கங்கே கீழே விழுந்து காயமாயிரு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு எங்கேயாவது போய் பழைய சைக்கிள் ஓட்டி பழகு, அப்புறம் புது சைக்கிள் ஓட்டுவியாமா. அது எனக்கு தெரியும். இருந்தா நீ எங்கே போடுங்கன்னு எனக்கு தெரியும். நீ ஒன்று மூடிட்டுறா. எந்த பருப்பு வேவாத அடக்குது. சரி நான் கிளம்புறேன். எப்படி லவ் பண்ணி நாசமா போங்க. நம்ம லவ் பண்ணலாமா? வா லவ் பண்ணலாம்.